மேஷம் வந்து லைஃப்ல செட்டில் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணி சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் லைஃப்ல செட்டில் ஆகலாம். ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனா வந்து என் கையில ஒரு 10 பைசா வருமானம் இல்லையம்மா அப்படின்னு வந்து தவிக்குது மேஷம். அந்த தவிப்பெல்லாம் இப்ப வந்து தனிந்து அவங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சியான உடனே அங்கிருந்து ஒரு லுக் விடுவாரு சனி பகவான். அப்ப என்ன ஆகணும், சனியுடைய அந்த ஒரு என்னவோ நீங்களும் சொல்றீங்க நாங்களும் கேட்கிறோம், ஒன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பிடிபடலையம்மா அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சொர்ணலட்சுமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மேம், வர அக்டோபர் 18 பார்த்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி நடக்க இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் வருடம் நம்ம குரு பயிற்சி வந்து நடக்கிறது தான் வழக்கம். எப்போ இருந்தாலும் குரு வந்து அதிசாரத்தில் வக்ரமும் அடைவார். ஒரு சில நேரத்தில் வந்து அந்த அதிசார பயிற்சின்றது அவர் முன்னோக்கி வருவது, வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. இந்த காலகட்டம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அக்டோபர் 18 அதிசாரத்துக்கு வந்து, ஏன்னா மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நமக்கு 18/10/2025 அன்று இரவு 7:47 மணிக்கு சனிக்கிழமையாகவும் ஆயிடுது. அப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு 19ஆம் தேதின்னு கூட வச்சுக்கலாம். வந்து அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு கடகத்தில் ஒரு 45 நாள் இருப்பார். அந்த 45 நாள்லயே என்ன பண்றாருன்னா, ஒரு 25 டேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்கதியிலே இருக்கிறாரு. அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு வக்ர நிலையை வந்து அடைகிறார் அப்படின்னு சொல்றாரு. வக்ரம் மீன்ஸ் நெகட்டிவா? நெகட்டிவ்லாம் கிடையாது. அவர் என்ன பின்னோக்கி வர மாதிரி நம்மளுக்கு தோற்றத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு டிராஃபிக் ஜாம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் 2 இருக்கும். பஸ் 2 இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம இருப்போம், இன்னும் பஸ் பின்னோக்கி வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோற்றம் தானே தவிர, இது வந்து இந்த காலகட்டம் அந்த இடத்துக்கு வந்து வக்ரம் ஆகுறார். இப்ப என்ன பண்றாருன்னா, பின்னோக்கி செல்லணும் இல்லையா, அடுத்து என்ன பண்ண போறாரு அவரு, நவம்பர் 11 அதே வக்ர நிலையில மிதுனத்திற்கு சென்று அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்ப சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு, ஆனா அதை என்ன பண்ணுவோம், ராசிலேயே தான் வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அதிசாரமா முன்னோக்கியே வந்துடுறாரு. வந்து இந்த இடத்துல வந்து வக்ரமாகி திருப்பி டிரான்சிட்ல என்ன பண்றாருன்னா, நமக்கு டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2025 அன்று மாலை 5:25 மணிக்கு இவரே வந்து என்ன பண்றாரு, நமக்கு மிதுனத்திற்கு போறாரு. இப்போ ஒரு மேஜிக்கே பண்ணிடுறாரு குரு. இந்த மேஜிக் செய்யக்கூடிய குரு இந்த 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு கேள்வி இருந்தது. குரு பயிற்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், குரு பயிற்சி அப்படின்னு. அதிசார குரு பயிற்சி அப்படின்ற போது இது வேறையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதிசார குரு பயிற்சின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். அதாவது அதிசாரம் என்பது என்னன்னா, அவங்க அந்த கோள்களுடைய டிரான்சிட் தான். அவர் வந்து வேகமா முன்னாடி வந்துடுறாரு. இந்த வேகமாக முன்னாடி வருகிறத தான் நம்ம அதிசாரம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு ஃபாஸ்ட் மூவிங். அதனால தான் வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது. அந்த வக்ரம் கூட ஒரு நேரம் வந்து அடுத்த கட்ட ராசிக்கு பின்னோக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்ப மிதுனத்துல இருக்கிற ரிஷபத்துக்கு போனாருன்ற மாதிரி. இது இப்படி கிடையாது. அதிசாரமா முன்னோக்கி வந்துட்டு அந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து வக்ரத்தை வந்து அவர் அடைக்கிறார். இப்ப வக்ரமாக என்ன பண்றாரு, திருப்பி டிரான்சிட்ல மிதுனத்திற்கே போறாரு அவர். இப்ப மிதுனத்திற்கு வந்து அவர் அதிசாரத்தில் போறாரு இல்லையா, அங்க என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுக்கு மார்ச் 26 நம்மளுக்கு 11/3/2026 வரைக்கும் ஒரு 95 நாட்கள் இருக்கிறாரு. இந்த பீரியடு இவர் வந்து அதிசாரத்துக்கு வர்றதும் வக்ரம் ஆகிறதும் திருப்பி மிதுனத்துக்கு போகிறதும் அங்கேயே வக்ர நிலையில வந்து தொடர்ந்து இருக்கிறதும், இந்த காலகட்டங்கள் இந்த 12 ராசிக்கும் வந்து ஒரு சடனா ஏதாவது ஒரு நல்லது, சாதகம் இல்லாதது, ஒரு சாதகம் இல்லாத சூழல் இதெல்லாம் நடக்கும். எப்படினாலும் குரு நல்லவர் தானமா, ஏதாவது எங்களுக்கு பயப்படுத்துவாரா அப்படின்னு வந்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பக்குவமாக கடந்து வந்துடலாம். ஏன்னா இப்ப வந்து ஒரிஜினல் கால சக்கரத்தின் 12ல சனி இருந்து கொடுக்கக்கூடிய தாக்கங்களையும் இப்ப அவர் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. வக்ரம் ஆனதுனால அவர் கொடுக்கக்கூடிய தாக்கங்களை எல்லாம் இந்த குருவானவர் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுத்துருவாரு. அப்படியே அழகா ஸ்டைலா பாப்பாரு இவரு. இப்ப கடகத்துக்கு இவர் குரு பெயர்ச்சியான உடனே அங்க இருந்து ஒரு லுக் விடுவாரு சனி பகவான். அப்ப என்ன ஆகும்னா, சனியுடைய அந்த ஒரு பார்வையே கெடுதல்னு சொல்றோம், அதை அப்படியே வந்து மட்டுப்படுத்த அவர் சாந்தப்படுத்துறாரு. நல்லது மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருவோம். முதல் ராசி மேஷத்துல இருந்து பார்ப்போமா? மேஷம் தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா விரையச்சனியில் மாட்டிக்கிட்டோமா, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு
மேஷத்திற்கு இவங்க வந்து கடகத்தில் உச்சமான குரு இப்ப ரொம்ப முழு பலத்துடன் ஆக்டிவா இருந்து நச்சுன்னு 4 பலன்கள் சொல்ல போறார். அழகா ரொம்ப அருமையா அட்டகாசமா, எனக்கு அது நடந்துராதா, இது நடந்துராதா, எனக்கு ஒரு தொழில் கிடைச்சிராதா, ஒரு குடும்பம் அமையாதா, மேஷம் வந்து லைஃப்ல செட்டில் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனாதான் லைஃப்ல செட்டிலே ஆவாங்க. ஏன்னா ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 2-7 தான் அவங்களுடைய குடும்பஸ்தானமும் திருமணஸ்தானமே. அப்ப லைஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஷைன் ஆகும். அதே போல மனைவியை ரொம்ப அன்பா பார்த்துக்கணும். இது ஈகோலயே வந்து அன்பை வெளிக்காட்ட கூட ரொம்ப வந்து தத்தளிக்கும். இது அப்படி வந்து நான் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுகிட்ட ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட மேஷம் நிறைய காத்து கொண்டிருக்குது, எனக்கு ஏதாவது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு. அருமையா 4 என்ற இடத்துல, அதுவும் கேந்திரத்திற்கு இவர் சுப கிரகம் வேற, 9-12 நன்மைகள் நடக்குமா அப்படின்ற ஒரு அச்சமோ ஐயமோ இந்த காலகட்டம் வேண்டவே வேண்டாம். நல்ல வந்து ஒரு பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், நல்ல வந்து ஒரு லக்ஸுரியான லைஃப், ஒரு பிராண்டடா ஒரு கார்ல போறது, அதே போல வந்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு பாதியிலேயே கட்டி நிக்குதுன்னா அதுக்கு நல்ல ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவது அப்படின்னு அருமையான பலன்கள் சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தான் அட்டகாசமான பலன்கள்னு. நான் நிறைய வந்து பண்ணணும், ஒரு புதுசா ஏதாவது கத்துக்கணும், ஒரு புது வந்து யுக்திகள் எல்லாம் நான் வந்து என்னுடைய பயிற்சியில போட்டு நான் இன்னும் வந்து ஒரு மேலிடங்களுக்கு கொடுக்கணும், ஒரு வெளிநாட்டு கல்விக்கு போகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான துவக்கங்களை அவங்க செய்து கொள்ளலாம். அருமையா ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். கணவன் மனைவி ஏதாவது பிணக்குகள் இருக்குது, ஏன்னா இவர் வந்து நாளில் வந்து உச்சமாக அந்த 8 என்ற இடத்தை பார்க்கிறார். 8 தான் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த எப்பவுமே நம்ம காலத்தர ஸ்தானத்துக்கு 7-7ன்னு சொல்லுவோம், 7க்கு வரவு 8. அப்ப அந்த 8 ஆக்டிவேட் ஆகுறதுனால இது வரைக்கும் திருமணம் எல்லாம் தாமதம் ஆகுதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு திருமணத்தையும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளையும் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லலாம். மெயினா வந்து தொழில ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அலைச்சல் திருச்சலா போய்கிட்டு இருக்கேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனா வந்து என் கையில ஒரு 10 பைசா வருமானம் இல்லையாமா அப்படின்னு வந்து தவிக்குது மேஷம். அந்த தவிப்பெல்லாம் இப்ப வந்து தணிந்து அவங்களுக்கு வந்து மிகச் சிறப்பான ஒரு தெளிவானாலும் சொல்லிட்டோம் இல்லையா, நச்சுன்னு 4 பலன்களை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு குதூகலத்துல வைக்க போறாரு. நம்மளுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் மட்டும் சிறப்பா இருக்கணும். அம்மா என்னவோ நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் கேட்கிறோம், ஒன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பிடிபடலையம்மா அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதுக்கு இப்ப இருக்க காலகட்டம் ஒரு வண்டி வாகனங்கள்ல போறது, ஒரு கோபத்தை குறைத்துக் கொள்வது, ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்கு எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கே எதிராளி யோசனை பண்ணுவான். ஏன்னா அதுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதனால இந்த என்ன கொடுத்தா எதனா பண்ணிடுவானோ, டக்குன்னு மூஞ்ச காட்டிடுவானோன்னு உள்ளுக்குள்ள மற்றவங்களுக்கும் வந்து திறமை இருந்தும் அங்க வந்து ஒரு தடைபடும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் நிதானம் பொறுமையா இருந்து இவங்க கடந்து வரும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை வந்து இந்த மேஷம் பெற்றுடும். அதனால இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை தரவிருக்குதுன்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணுவாரு, இது வந்து 11ல வந்து வக்ரம் அடைஞ்சிருவாரு, அதற்கப்புறம் திருப்பி மிருதனத்துக்கு போகுவாரு, நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப அமைதியா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாரும் கோபப்படுத்துறாங்க, நான் இப்ப எனக்கு வந்து டென்ஷன் பண்றாங்க அப்படின்னு ஒரு சடனா ஒரு அவசரப்பட்டு ஏதோ முடிவுல எடுக்காம கொஞ்சம் காமா கடந்துட்டாங்கன்னா இந்த விரையச்சனியிலையும், அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் தான் ரொம்ப வந்து மாட்டிக்கிட்டு முடிக்குது. செகண்ட் ரவுண்டு பொறுமையா அடிச்சு தூள் கலப்பிடலாம், நல்லா ஒரு தொழில வந்து ஈடுபாடோடு ஸ்ரத்தையா உழைக்கும் பொழுது. ஆனா இந்த அதிசார குரு பயிற்சி நம்மளுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா மேன்மையை அடையும் வகையில அருமையாக இருக்குது. மேஷ ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் எல்லாருக்கும் ஒரே வழிபாடு தான். நம்முடைய வள்ளல் திருச்செந்தூர்ல வந்து குருவாகவே வீற்றிருக்கிறார். அவனுடைய வழிபாடை செய்யும் பொழுது, ஏன்னா இனிமே வரப்போகிறதும் நம்ம கந்த சஷ்டி தான், 21 நாட்கள். அது எப்படி வழிபடுறது நம்ம பதிவின் இறுதியில பார்க்கலாம். பதிவு வந்து கண்டிப்பா பாருங்க. இந்த ஒரு வழிபாடு மிக சிறப்பான பிரம்மாஸ்திரமாக உங்கள் அனைவருக்குமே வந்து உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணும். மேஷம் எப்பவும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்ல 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 எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம வந்து கோபத்துல முடிவெடுத்துடக்கூடாது, பொறுமையை காக்கணும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நடக்காத காரியங்களும் நடந்து இவங்களுக்கு வந்து மன மகிழ்வை நிச்சயம் தரும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம், இப்ப குருனாலே நம்ம திருச்செந்தூர் வள்ளல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம். இந்த முருகனை எப்படி வழிபடலாம், ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு, மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம். இந்த சஷ்டியில இருந்து அகப்பையில வரோம்னா என்ன சொல்றோம், நம்ம குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைகள் வாழ்நாள்ல நலமா இருக்கணும்,
முருகப்பெருமான் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள், 12 ராசிகள், 108 நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு பாடலாவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கந்தல் அலங்காரத்தில் 38வது பாடலே வரும். இந்த காலகட்டம் வந்து நம்ம 21 நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். அம்மா பட்டினியா இருந்து விரதம் இருக்குமாம்மா? கிடையவே கிடையாது. எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம். இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். உடம்ப மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். எந்த சாமியும் வந்து பட்னியாக தான் இருந்து கும்பிடணும்னு வந்து நம்ம சொல்ல, அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. முருகான்னு சொல்லிட்டா போதும், மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணிடுவாங்களாம். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மா. இந்த ஷட்கோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும். ஓம் சரவண பவன் இருக்கும். இந்த எல்லாத்துலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும். இந்த விளக்குல வந்து அனைத்தும் நெய் தீபமாக ஏற்றதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில் இருக்க 6 விளக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நடுவில் வந்து முருகர் வைக்கலாம். இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ, இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. இதில் 2 நல்லெண்ணெய் தீபம், 2 இழுப்ப எண்ணெய், 2 நெய்யும் போட்டு ஏற்றலாம். நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேல் வைக்கிறதோ, முருகர் வைக்கிறதோ, நெய் தீபம் ஏற்றிக்கிறதோ உங்கள் வசதி. காலை மாலை தீபம் மட்டும் ஏற்றுங்க. ஏன்னா நெருப்புக்கு தான் கர்மாவை அளிக்கும் வல்லமை இருக்குது. முருகன் வந்து கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன். ஏன்னா மேஷத்துல தான் வந்து சனி நீசமாகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது வாழ்க்கையிலன்றவங்களாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க. இந்த 21 நாளும் எளிமையாக வழிபட்டு உங்களுக்கு இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு 10-11 நாள்லயே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையா தெரியும். சுப்பிரமணிய புஜங்கம் இன்னும் ஒரு பாடல் இருக்கு. அதை போட்டுக்கொண்டு கேட்கும் பொழுது உடம்புலயே உச்சில இருந்து உள்ளங்கால் வரை அதெல்லாம் சமஸ்கிருத பாடல்கள் நம்மளுக்கு வாயில வராட்டி கூட அதை ஓட விட்டு கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதனால இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பா அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம். பலன் நல்லா நடக்க போறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும். அன்னதானம் பண்ணுங்க. எப்பவும் விரத நாட்கள்ல அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அன்னதானம் பண்றதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதில் இருக்கணும். ஏன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் வெற்றிக்கனி. மேலே ஒரு 11 ரூபா வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக சொன்னதுக்கு. ரொம்ப நன்றிப்பா. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.